Well, good evening, ladies and gentlemen. உங்க எல்லாரையும் இன்னையோட ஈவினிங் ஸ்பெஷல் செஷனுக்கு வரவேற்கிறேன். ஏன்னா கடந்த 6 வருஷமா செய்யாத ஒரு விஷயத்தை இன்னைக்கு தொடங்கியிருக்கேன். சொல்லப்போனா இது ஒரு ரீமேக். வீடியோ ட்ரெய்னிங்கிற ஒரு மிக பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இது. இதுவரைக்கும் செய்யாத ஒண்ணு. That is the 8 basic building blocks. இந்த வீடியோவை 6 வருஷத்துக்கு முன்னால முதல்ல ஷூட் பண்ணேன். ஆல்ரைட். இந்த 6 வருஷத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. நம்ம கம்பெனில, நம்ம ஆர்கனைசேஷன்ல, குளோபல் நெட்வொர்க் மார்க்கெட்ல இன்னும் நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. அதனால இந்த வீடியோக்கு கொடுத்திருக்கிற பேர், ஆல்ரைட், ரொம்ப அழகான செலெக்ஷன். அதான் 8 பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ரீபில்ட். கடந்த 8 வருஷமா இந்த பிசினஸ் நான் உருவாக்கியிருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் இதுல சேர்றவங்கள்ல நிறைய பேருக்கு இத பத்தின அடிப்படை அறிவு அவ்வளவா இல்லைங்கிறது தான். நெட்வொர்க்கிங்க அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அவங்களே தனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சுக்கிறாங்க. ஓகே. நிறைய பேர் நிறைய புக்ஸ் படிக்கிறாங்க. யாரையுமே கன்சல்ட் பண்ணாம, அதாவது திடீர்னு போய் ஒரு புக்கை எடுத்து படிக்கிறாங்க. உடனே தனக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தெரியும்னு நினைக்கிறாங்க. ஸோ கடந்த 8 வருஷமா எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் எதுன்னா, ஒரு நெட்வொர்க்கருக்கு வேற எதுவுமே தெரிஞ்சிருக்க அவசியம் இல்லை. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட அடிப்படை விஷயங்கள் தெரியணும். ஆல்ரைட். என்ன பொறுத்த வரைக்கும் நான் இப்போ ட்ரைனிங்ல பேச போறதும் ஃபியூச்சர்ல சொல்ல போறதும் அடிப்படை விஷயங்களை பத்தி தான். இந்த 8 பேசிக் பில்டிங் பிளாக்ஸை உலகம் பூரா பயன்படுத்திட்டு வராங்க. ஃப்ரம் ஐஸ்லாண்ட் டு ஈரான் டு சவுத் ஆப்பிரிக்கா டு அவர் மலேசியா. ரைட். உங்க டிவிடி பிளேயர்ல இதை போட்டு நீங்க பார்த்தா உடனே கண்டிப்பா புதுசா இதை பார்க்கிறவருக்கு இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால தான் என்ன செய்யணும்னு அவருக்கு புரியும். இந்த 8 பேசிக் பில்டிங் பிளாக்ஸோட ரூல்ஸ் என்னன்னா, இதை உடனே யார் வேணுனாலும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கு வேணாலும் சொல்லியும் தரலாம். நீங்க ஒரு பிஹெச்டியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்னை விட புத்திசாலியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் ஒன்றும் புத்திசாலி இல்லை. ஓகே. இதை நீங்க ரொம்ப சுலபமா காப்பி அடிச்சிடலாம். இன்னைக்கு ராத்திரி நீங்க உட்காந்து இதை டிவியில பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில ஏதாவது ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்துக்கிட்டு உங்ககிட்ட புதுசா சேர போறவர்கிட்ட நீங்க இதை ஷேர் பண்ணலாம். அவ்வளோ ஈஸியான விஷயம். ஸோ ஆக்சுவலி நம்ம பிஸ்னஸோட கான்செப்டை காப்பி பண்றது தான். டவுன்லைனுக்குள்ள எந்த ஒரு விஷயத்தை டூப்ளிகேட் பண்ண முடியலையோ, ஆல்ரைட், அதனால பிரயோஜனமே இல்லை இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். சில சமயங்கள்ல ட்ரைனிங்கோட அழகை பார்த்து சில விஷயத்துல கால வச்சிருவீங்க. நீங்க ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவீங்க. ஆல்ரைட். ஓ, இதெல்லாத்தையும் கவனிச்சியா, நான் இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லையம்பிங்க. ஆனா ட்ரைனிங்ல நீங்க உட்காரும் போது உங்களுக்குள்ளேயே கேட்க வேண்டிய கேள்வி, நான் வீட்டுக்கு போய் நாளைக்கு இதை செய்ய முடியுமான்னு. அதுக்கான பதில் நெகட்டிவ்னா அந்த ட்ரைனிங்னால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா யார்கிட்டயுமே உங்களால அதை சொல்ல முடியாது. ஆல்ரைட். தட் விஜே என்னோட மென்டோ அடிக்கடி சொல்ற விஷயம், பத்மன், நெட்வொர்க்கிங்கிறது பத்மனை பத்தி சொல்றது இல்ல. நெட்வொர்க்கிங்கிறது 1000 பத்மன்களை உருவாக்குறது. அப்பதான் அந்த பத்மன் ரிட்டையர் ஆக முடியும். நான் சொல்றது புரியுதுல? சோ உங்கள மாதிரி 1000 பேரை நீங்க உருவாக்க முடியலன்னா அப்ப கண்டிப்பா உங்களால ரிட்டையர் ஆகவே முடியாது. இது உங்களோட ஃபுல் டைம் ஜாப் ஆயிடும். ஆல்ரைட். பட் கேள்வி என்னன்னா, எப்படி உங்கள மாதிரி 1000 பேரை உருவாக்க முடியும்? எப்படி அதை சுலபமா டூப்ளிகேட் எடுக்க முடியும்? டவுன்லைன். சோ கடந்த 8 வருஷமா எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆல்ரைட். இந்த 8 பேசிக் பில்டிங் பிளாக்க பத்தி ரொம்ப உதவியா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரைட். நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ரொம்ப தேங்க்ஸ். இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால வீல இருக்கிற நாங்க இதை மறுபடியும் செய்யணும்னு நினைச்சோம். ஆல்ரைட். கவனமா கேட்டுக்கங்க. நாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ண போறது ரொம்ப சுலபமா இந்த நெட்வொர்க் ட்ரைனிங்ல டூப்ளிகேட் செய்யக்கூடிய விஷயம் தான். உங்களோட தினசரி வாழ்க்கையில இருக்கிற நெட்வொர்க் ஆக்டிவிட்டீஸை உபயோகப்படுத்தலாம். பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் நம்பர் 1. இது ரொம்ப சர்ச்சைக்குரிய விஷயமா இருந்தது. ஆல்ரைட். ஏன்னா மனிதனோட வாழ்க்கையில உள்ள ரொம்ப சென்சிட்டிவான பகுதிகளை பத்தி நாம இங்க பார்க்க போறோம். கடைசியா பேசிக் பில்டிங் பிளாக் நம்பர் 8. ஓகே. ஆல்ரைட். பேசிக் பில்டிங் பிளாக் நம்பர் 8ங்கிறது
டூப்ளிகேட். நம்ம பிசினஸ்ல நிறைய பேர் செய்யக்கூடியது ஒரு தப்பு என்னன்னா, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க, அதை அப்படியே உள்ள போட்டு பூட்டு போட்டுறாங்க, சாவியை முழுங்கிடுறாங்க. யார்கிட்ட பகிர்ந்துக்கிறது இல்ல, அதனால யாருக்கும் தெரியறது இல்ல. யூ அண்டர்ஸ்டாண்ட்? நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட முக்கியமான அம்சம் என்னன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல எல்லாரும் பணக்காரன் ஆகணுமா? டூப்ளிகேட் ஏஎஸ்ஏபி. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ டூப்ளிகேட் பண்ணுங்க. சில பேரை தேர்ந்தெடுங்க, உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கோங்க, அவங்கள கண்காணிச்சுட்டே இருங்க. எனக்கு கிடைச்ச பெரிய பாராட்டு என்ன தெரியுமா? என்கிட்ட சொல்லுவாங்க, ஏய் ஸ்டேஜ்ல இருக்கும்போது உன்ன மாதிரியே பேச தெரிஞ்சுக்கணும்டான்னு. ஏய் உன்ன மாதிரியாடா அப்படின்னா டூப்ளிகேஷன் வேலை செய்யுது. இந்த டூப்ளிகேஷன் ரொம்ப சுலபம். பொதுவா நீங்க உங்க முக்கியமான லீடர்ஸை பத்தி தெரிஞ்சிருப்பீங்க. ஆல்ரைட்? உங்க முக்கியமான லீடர்ஸ் 4 இல்ல 8 பேரோ இல்ல 12 பேரோ இருக்கலாம். என்னோட முக்கியமான லீடர்ஸ் 50 நீங்க சொன்னீங்கன்னா அது பொய். ஏன்னா தான் மேல முதல்ல இருக்கு. 2 மில்லியன் மக்கள்ல எங்க முக்கிய லீடர்ஷிப்பே 51 தான். எனக்கு 7 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அதனால உங்களுக்கு 50 லீடர்ஸ் இருக்காங்கன்னா அது பொய். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ உங்ககிட்ட 4 பேர் இருக்கலாம், 8 பேர் இருக்கலாம். ஸோ இந்த டூப்ளிகேஷன்ங்கிற இந்த முறை ஒவ்வொரு லெவலா முன்னேறிக்கிட்டே போகும். இந்த 4 பேர் எடுத்துக்கங்க. அது உங்களோட தான் இருக்கட்டும். அவங்களோட 4 பேர் எடுத்துக்கிட்டோம். அது அவங்களோட தான் இருக்கட்டும். டூப்ளிகேஷனை எது நிலையா நிறுத்தி வைக்கிறதுன்னா உங்க சிஸ்டம். உங்க சிஸ்டம்ங்கிறது என்ன? மாசமா காட்டுற பிரசன்டேஷன், வாரம் செய்யற பிரசன்டேஷன், உங்க அடிப்படையான ட்ரைனிங் ப்ரோக்ராம், காஃபிக்கு மீட் செஞ்சு பேச போற ப்ரோக்ராம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? உங்களோட லீடர்ஷிப் கேம்ப்ஸ். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆல்ரைட்? உங்களோட முக்கியமான ட்ரைனிங்ஸ், உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் பத்தின விவரங்கள், உங்களோட ஹோம் மீட்டிங்ஸ், உங்களோட சிடிஸ், உங்களோட ஸ்டார்டர் கிட்ஸ், உங்களோட இன்ஃபோ பேக்ஸ். ஆர் யூ கைஸ் வித் மீ? இது எல்லாமே மேக் ஷூர் டூப்ளிகேட்ஸ் ஹேப்பன்ஸ் எஃபெக்டிவ்லி. ஆனா நீங்க தனிப்பட்ட முறையில் டூப்ளிகேஷன் பண்றீங்க. ஸோ இந்த 8 பேசிக் பில்டிங் பிளாக்ஸை இப்போ நான் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதை உங்களுக்காக எழுதி உருவாக்கி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது எல்லாத்தையும் சுலபமா டூப்ளிகேட் செய்ய முடியுங்கிறதுக்காக. நீங்க பார்த்ததை உங்களால் சுலபமா புரிஞ்சுக்க முடியும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட நீங்க கூட இதை நாளைக்கு செய்யலாம். பேசிக் பில்டிங் பிளாக் நம்பர் 1, ட்ரீம். கைஸ், அதை பார்த்து பயப்படாதீங்க. கட்டி அணைச்சுக்கங்க. பெரிய கனவு காணுங்க. தடைகளே இருக்காது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? உண்மையாவே உங்க மனசுல உள்ள கனவு என்னங்கிறத கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்க. உங்க வாழ்க்கையில என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? எதை அடையணும்னு நினைக்கிறீங்க? யார மாதிரி வாழ விரும்புறீங்க? பேப்பர்ல அதை எழுதுங்க. சின்ன சின்னதா கட் பண்ணி எல்லா இடத்துலயும் ஒட்டி வைங்க. கண்ணாடியில வரைஞ்சு வைங்க. அதனால என்ன? கனவு காணுங்க. கனவு காணுங்க. நம்பர் 2, கமிட்மெண்ட். இது ஒரு பிசினஸ், பொழுதுபோக்கு இல்ல. இந்த பிசினஸ்க்கு கண்டிப்பா கமிட்மெண்ட் தேவை. கமிட்மெண்ட் பத்தி முடிவெடுக்க அப்ளைன்ஸ் டவுன்லைன்ஸ் கூட உட்காந்து பேசி உங்க கமிட்மெண்ட் பத்தி முடிவெடுங்க. மெதுவா புரிய வச்சீங்கன்னா கடைசியில 7 நாளும் 24 மணி நேரமும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. பண கஷ்டத்துல இருந்து விடுதலை அடைஞ்சிட்டா அவங்க குழந்தைய கையை பிடிச்சுக்கிட்டு தினமும் குடும்பத்தோட எப்பவும் இருக்கலாம். ஆனா அது மெதுவா தான் நடக்கும். எல்லார்கிட்டையும் கமிட்மெண்ட்டை ஏற்படுத்தணும். அப்புறம் தான் அவங்களை இதுல வரவழைக்க முடியும். கமிட்மெண்ட் இல்லைன்னா அவங்களை இழக்க வேண்டி வரும். ஆல்ரைட்? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? பிசினஸ்க்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு, உங்க சிஸ்டம்க்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. சிஸ்டம்ஸ்க்கு உண்டான கமிட்மெண்ட், அதாவது ட்ரைனிங்ஸ், ஈவென்ட்ஸ், வீக்கான்ஸ். ஆல்ரைட்? இந்த கமிட்மெண்ட் தான் ஒரு மனுஷனை வளர்ச்சி பெற வைக்குது. அவனோட லெவல் அதிகமாகுது. ஓகே? நம்பர் 3, த லிஸ்ட். த லிஸ்ட். அத லிஸ்ட்னு சொல்லக்கூடாது. த லிஸ்ட்னு சொல்லணும். லிஸ்ட். லிஸ்ட் இல்லைன்னா உயரமான பில்டிங்கா பார்த்து குதிச்சிருங்க. ஏன்னா பேரை எழுதி வைக்காம இந்த பிசினஸ்ல ஜெயிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. குறைஞ்சபட்சம் 150 பேர்களையாவது எழுதி வைங்க. இப்பவே, இன்னைக்கே இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம். Do you understand? Alright? Number 4, invitation and art of prospecting. இன்விடேஷன்ல சுருக்கமா சுலபமா இருக்கணும். உங்க போஸ்டர் எடுக்கக்கூடாது, நிறைய செய்திகளை சொல்லக்கூடாது. Do you understand? Alright? நேரடியா நியாயமா இருக்கணும். ஓகே? ஹாய்,
இன்னைக்கு மீட் பண்ணலாமா? ஒரு பிசினஸ் ப்ராஜெக்ட் பத்தி பேசணும். முக்கியமான சில பார்ட்னர்ஸ் எனக்கு தேவை. எந்த வாக்குறுதியும் கொடுக்க முடியாது. வந்து பாருங்க, பிடிச்சா பேசலாம். உங்க பிரதரா இருந்தா, ஏய் வாயை மூடிட்டு கிளம்பி வா. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ரொம்ப சுலபம். ஓகே? ஆர்ட் ஆஃப் ப்ராஸ்பெக்டிங். நீ இதை எழுதினதுமே அக்செப்ட், அக்ரி, அக்செப்ட், அக்செப்ட், ப்ரொசீட், ப்ரொசீட், அக்செப்ட். உங்களுக்குள்ள ஒரு ரேடார் இருக்கும். அப்படின்னா இனிமே உங்களுக்கு ப்ராஸ்பெக்ட்ஸ் கிடைச்சிடும். உங்க லிஸ்ட்ல போடுங்க. ஒவ்வொரு மாசமும் உங்க ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட்ல 10% அதிகமாகணும். அதான் ரூல் நம்பர் 2. 150 நேம்ஸ், ரூல் நம்பர் 1. ஓகே? அடுத்தது நீங்க போக போறது பேசிக் பில்டிங் பிளாக் நம்பர் 5, ஷோயிங் த பிளான். சுருக்கமா சுலபமா இருக்கணும். ஆல்ரைட்? ரப்பர் பேண்ட் தியரி. எல்லைக்குள்ள இருக்கணும். அதாவது கம்பெனி, ப்ராடக்ட், கம்பன்சேஷன் பிளான், ப்ரொஜெக்ஷன்ஸ். மத்தவங்க கவரக்கூடிய வகையில் இருக்கணும். நீங்களும் ஆர்வத்தோட இருக்கணும். பிளானை காட்டும்போது அதுக்காக அளவுக்கு அதிகமா வேண்டாம். அவங்கள ஒத்துக்க வைக்கும்படியா இருக்கணும். இந்த கம்பெனி மேல அவங்களுக்கு நம்பிக்கை வரணும். அது உங்க மூலமா. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு நபர் நீங்க தான். Are you guys with me? தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு மாசத்துல 15 பிரசன்டேஷன், ரூல் நம்பர் 3. அதுதான் உங்க ரகசியம். 5 பிளான அப்ளைன் செய்வாங்க. அடுத்த 5 பிளான பகிர்ந்துக்கங்க. கடைசி 5 பிளான ஆல்ரைட், அதாவது 3வது பிளான நீங்க செய்யணும். அப்ளைன்ஸ் கண்காணிப்பாங்க. எடிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். எப்பவுமே அதை செய்யுங்க. Are you guys with me? சரியான இடத்தை தேர்ந்தெடுங்க. எல்லா பப்ளிக் பிரசன்டேஷன்லயும் கலந்துக்கங்க. எல்லா பப்ளிக் நிகழ்ச்சிகளையும் கலந்துக்கங்க. உங்க ப்ராஸ்பெக்ட்ஸ் கூட ஒன்னா சேர்ந்து மீட் பண்ற சக்தி உங்க ஆர்கனைசேஷன் வளர ரொம்ப உதவியா இருக்கும். ஓகே? ஆல்ரைட்? ஹோம் மீட்டிங்ஸ் அதிக பலன் கொடுக்கும். சுலபமா சமாளிச்சிடலாம். ஆல்ரைட்? புதுசா மார்க்கெட் திறக்க போறீங்கன்னா ஹோம் மீட்டிங்ஸ் தான் சிறந்தது. பேசிக் பில்டிங் பிளாக் நம்பர் 6, ஃபாலோ த்ரூ. ஷோ த பிளான், ஃபாலோ த்ரூ. 24 to 48 hours. எதிர்ப்புகளை போஸ்டர்ஸோட சமாளிங்க. ஆல்ரைட்? ஃபீல் ஃபெல் ஃபவுண்ட். ஓகே? அவங்க உங்களை அவமதிக்க அனுமதிக்காதீங்க. Are you guys with me or not? ஓகே. பேசிக் பில்டிங் பிளாக் நம்பர் 7 எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நான் என்னோட அப்ளைன் கிட்ட அட்வைஸ் கேட்பேன். மிஸ்டர் விஜே கிட்ட தினமும் 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை. என் வாழ்க்கையில சரி எல்லாத்துக்கும். ஆல்ரைட்? ஏன்னா அவரோட அனுபவமும் அறிவு கூர்மையும் எனக்கு தேவை. அவர் இல்லாம நான் இப்ப இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன். உங்க அப்ளைன் இல்லாம உங்களால இந்த பிசினஸ்ல வந்திருக்க முடியாது. ஆல்ரைட்? உங்களோட வேலை செய்யற அப்ளைனை அடையாளம் தெரிஞ்சுக்கங்க. தொடர்ந்து அவங்க கூடவே உட்கார்ந்து அறிவுரை கேட்டு அவங்க ஆலோசனை கேட்டு அதுபடி நடங்க. கவுன்சில். இந்த நாட்டை விட்டுட்டு வேற நாட்டுக்கு போனா அறிவுரை கேளுங்க. பிளான் பண்ணுங்க. பிரச்சனை ஏதாவது இருந்தா போன் பேசுங்க, கால் பண்ணுங்க. வாழ்க்கையில ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்கணுமா, போன் பண்ணுங்க. அறிவுரை கேளுங்க. Are you guys with me? ரொம்ப முக்கியம். பேசிக் பில்டிங் பிளாக் நம்பர் 8, டூப்ளிகேஷன் தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட வெற்றியின் ரகசியம். எவ்வளவு வேகமா செய்றீங்களோ, எவ்வளவு அழுத்தமா செய்றீங்களோ, அவ்வளவு சீக்கிரத்துல நீங்க ஓய்வு பெறலாம். அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? சீக்கிரமா ஓய்வு வேணும்னா வேகமா டூப்ளிகேட் பண்ணணும். எப்படி அதை பண்ணணும்? உங்களையே உருவாக்குங்க. அவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதை விட அதிகமா சொல்லிக் கொடுங்க. இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பாரம்பரிய பிசினஸ்களோட சட்டங்கள் ஒத்து வராது. பாரம்பரிய உலகத்துல, பிசினஸ் உலகத்துல உங்க மாணவனுக்கு அறிவை கொடுக்குறீங்க. கொஞ்சம் உங்ககிட்டயே இருக்கும். ஏன்னா உங்களை விட அதிகமா அவங்க வளர்ச்சி பெறக்கூடாதுன்னு. ஆனா நம்ம பிசினஸ்ல எல்லாத்தையும் கொடுத்து அதிகமாவும் தரணும். எம்ப்டி யுவர் கப் ஆன் எர். ஏன்னா உங்களை விட அவங்க புத்திசாலியா இருக்கணும். இதுதான் இதனால தான் பிசினஸ் எனக்கு பிடிக்கும். இந்த பிசினஸ்ல மட்டும்தான் உங்களை விட அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க. உலகத்துல வேற எந்த பிசினஸ்லயும் இருக்காது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? சோ டூப்ளிகேஷன் தான் இந்த பிசினஸோட ரகசியமே. ஆல்ரைட்? உங்க சிஸ்டம் டூப்ளிகேட் செய்ய உதவும். நீங்களும் தனிப்பட்ட முறையில் அதை செய்யுங்க. Are you guys with me? ஆல்ரைட். இந்த 8 பேசிக் பில்டிங் பிளாக் இந்த வழிமுறையை உருவாக்குனவங்க வி. ஆல்ரைட்? எங்க நிறுவனத்துல இதை நாங்க 7 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உலகத்திலேயே இதுதான் அதிகமான முறையில உபயோகப்படுத்தக்கூடிய ட்ரைனிங் திட்டம். இது என்னோட சொந்தமான ஐடியா இல்ல. என்னை விட உயர்ந்தவங்க கிட்ட இருந்து நான் இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கிட்டதை ஒன்னா சேர்த்து வச்சது. அதுதான் நெட்வொர்க்கிங்கோட சிறப்பு. சொந்தமா செய்யணும்னு நினைக்காதீங்க. காப்பி பண்ணுங்க. அதனாலதான் இதை காப்பி கேட் பிசினஸ் சொல்றாங்க. ஆல்ரைட்? உலகத்துல இருக்கிற சிறந்த நெட்வொர்க்கர்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். விஜேஸ், ஜாபாஸ், த கூனாஸ்,
த ரஞ்சித், த டிஜிஸ், த டோனாஸ், வி பார்ட்னர்ஸ்ல இருக்கிற இவங்க எல்லாரும் வி பார்ட்னர்ஸ். எல்லாரும் சேர்ந்து இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை தரமானதா பண்ண நினைச்சோம். 8 பேசிக் பில்டிங் பிளாக் ரீபில்ட். இதுதான் நிலையான ப்ரோக்ராமா இருக்கும். பழைய ப்ரோக்ராம் இன்னும் இருக்கு. ஆல்ரைட், நான் பார்க்க இன்னும் நல்லா இருப்பேன், இன்னும் கொஞ்சம் ஒல்லியா இருப்பேன். ஆனா எப்படி பார்க்க நான் நல்லா தான் இருக்கேன். ஓகே, கடைசியா முடிக்கிறதுக்கு முன்னால நீங்க தான் ஒரு முடிவு எடுக்கணும். 8 பேசிக் பில்டிங் பிளாக் உங்களுக்கு இருக்கு. இதை செய்யணும்னு நீங்க தான் ஒரு முடிவு எடுக்கணும். இதுல சேர்றதுக்கான மனநிலையை நீங்க உருவாக்கணும். இதுக்குள்ள தீவிரமான ஆசையை ஏற்படுத்தணும். உங்க நெட்வொர்க்கிங் வாழ்க்கைக்குள்ள தினமும் ஒவ்வொரு நாளும் இந்த ஆசையை ஏற்படுத்தணும். தினமும் 100% முயற்சி எடுக்கணும். 100% எவ்ரிடே. அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பண நெருக்கடியிலிருந்து விடுதலை கிடைக்கும். நீங்க எழுதி வச்ச கனவுகள் நினைவாகும். நான் தான் அதுக்கு உயிருள்ள உதாரணம். ஹெலன் கெல்லர்ன்ற ஒரு லேடி எழுதின சில வார்த்தைகள் படிச்சது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அவங்களுக்கு பார்வை இல்லை, காது கேட்காது, பேசவும் முடியாது. அவங்க வார்த்தைகளை தான் நான் வாழறேன். அவங்க சொன்னது, ஒருத்தர் வாழ்க்கையில துணிந்து போராடி அதை அனுபவிக்கணும், இல்லைன்னா அதுல ஒண்ணுமே இல்லைன்னாங்க. லைஃப் கேன் எய்தர் பி a daring adventure or nothing at all. எங்க குடும்பத்துல சேரணும்னு நீங்க முடிவு எடுத்திருக்கீங்க. வீல சேர போறீங்க. ஆல்ரைட், எங்களால் நிச்சயமா சொல்ல முடியும், நீங்க அடைய நினைச்சதை இதுல கண்டிப்பா அடைய நாங்க உதவி செய்வோம். இந்த 8 பேசிக் பில்டிங் பிளாக்ஸ்ங்கிறது தொடர்ந்து வரக்கூடிய ட்ரைனிங்களுக்கு இதான் முதல் படி. உலக அளவில் இது விநியோகம் செய்யப்படும். ஆல்ரைட், ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இது உங்களுக்கு கண்டிப்பா நம்ப முடியாத அனுபவமா இருக்கும். ட்ரைனிங் மாடியூல் ஃபார் யூ டு யூஸ். ஓகே, உங்க ரிகார்ட்ஸை கண்டிப்பா ஷக்கீரா கிட்ட சொல்றேன். ஆல்ரைட், ஐ லவ் யூ கைஸ். காட் பிளஸ். ஓகே, டேக் கேர். Thank you.